இந்த உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரை நமக்கு இந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்த வேண்டும், உள்ளாட்சி அதிகாரங்கள், கிராம சபை, இது எல்லாமே எங்கேருந்து வந்திருக்குன்னா அரசியல் சாசனத்திலேருந்து வந்திருக்கு. நம்மளுடைய அரசியல் சாசனத்தில் ஆரம்பிப்பதே உங்கள் எல்லாருக்கும் தெரியும். We the people of India having solemnly resolved to constitute into a sovereign, secular, socialist, democratic republic. மக்களாகிய நாம் இந்த அதிகாரங்களை இந்த கான்ஸ்டிடியூஷன் வழியாக இங்கே இருக்கக்கூடிய பொது ஊழியர்களாக இருக்கட்டும், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், இவர்கள் அனைவருக்கும் மக்களாகிய நாம் தான் இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறோம். அந்த கான்ஸ்டிடியூஷன்ல 73வது அமெண்ட்மெண்ட்டாக வரக்கூடியது தான் இந்த உள்ளாட்சி தேர்தல் சம்பந்தமான. எதற்கு? ஒவ்வொரு கிராமமும் ஒரு யூனிட் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட்டாக இருக்கணும், அவர்கள் சுய ஆட்சி செய்யக்கூடிய அளவில் ஒவ்வொரு கிராமமும் இருக்க வேண்டும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் தான் நம்ம கிராம சபையை உருவாக்கியிருக்கிறோம். அதில் தான் நம்ம பஞ்சாயத்து தலைவர்கள்லேருந்து ஆரம்பித்து இந்த 3 tier சிஸ்டம் முழுக்க நம்ம உருவாக்கியிருக்கிறோம். அப்போ அந்த 73rd அமெண்ட்மெண்ட்டில் நம்ம கான்ஸ்டிடியூஷனில் மக்களாகிய நாம் இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் மூலமாகவோ இல்லை மற்ற வழிகள் மூலமாகவோ நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு செக்ஷன், நம்ம அந்த அமெண்ட்மெண்ட்டோடைய செக்ஷன் 243E நான் உங்களுக்கு படித்து காமிக்க விரும்புகிறேன். இது நம்ம அரசியல் சாசனத்தில் இருப்பது. An election to constitute a panchayat shall be completed before the expiry of its duration specified in clause 1. Clear? An election to constitute a panchayat. So எப்போ தேர்தல் நடத்தணும் பஞ்சாயத்தில் அப்படின்னா before the expiry of its duration as specified in clause 1. Clause 1 என்னன்னா every panchayat unless sooner dissolved under any law for the time being in force shall continue to be there for 5 years. So 5 வருடத்திற்கு ஒரு பஞ்சாயத்து என்பது இருக்கும். அந்த 5 வருடம் முடிவடையும் காலத்திற்கு முன்பாகவே தேர்தல் என்பது நடத்தியாக வேண்டும் என்பது அரசியல் சாசனத்தின் மூலமாக மக்களாகிய நாம் இந்த அரசுக்கும் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கும் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். அப்போ இன்றைய தினம் ஜனவரி 5 இவர்களுக்கான இந்த 9,000 சொச்சம் பஞ்சாயத்துகளுக்கு முடியுது அப்படின்னும் பொழுது அரசாங்கம் அதற்கு 1 மாத காலத்திற்கு முன்பாகவே நீங்க என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும்? என்னைக்கு நாமினேஷன் எல்லாமே தாக்கல் செய்வது, தேர்தல் நடத்துவது, தேர்தலுக்கான எண்ணிக்கை ரிசல்ட் எல்லாமே 1 மாத காலத்திற்கு முன்பே இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். இன்னைக்கு நம்ம 17 டிசம்பர்ல இருக்கோம். ஜனவரி 5 இன்னும் 18 நாட்கள் தான் இருக்கு. அப்படின்னா ரொம்ப தெளிவாக ஒன்று இருக்கிறது, ஜனவரி 5ற்கு முன்பு தேர்தல் நடக்க போவதில்லை. அதுதான் இதை காண்பிக்கும். அப்போ 5 வருடத்திற்கு ஒரு முறை அதற்குள்ளாக தேர்தல் நடத்த வேண்டும் என்ற நம்ம மக்களுடைய மேண்டேட்டை இதைதான் உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் சுட்டி காமிக்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை. இது மக்கள் மூலமாக, அரசியல் சாசனம் மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மேண்டேட். இதை நீங்கள் ஒரு பொழுதும் வேற எந்த காரணத்தை சொல்லியும் நீங்க தட்டி கழிக்க முடியாது அப்படிங்கிறதா சொல்லியிருக்கிறோம். ஸோ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனராக இருக்கக்கூடிய ஜோதி நிர்மலா சாமி ஐஏஎஸ் அவர்கள், ஐஏஎஸ் ரிட்டையர்ட் அவர்கள், நமக்காக மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய, இந்த கான்ஸ்டிடியூஷனுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக அங்கு இருக்க வேண்டுமே தவிர அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலினுக்காகவும் திமுகவிற்காகவும் வேலை செய்யக்கூடிய ஒருவராக அங்கு இருக்கக்கூடாது. அப்படி இருக்க போறாங்கன்னா அவங்க இன்னைக்கு ரிசைன் பண்ணிட்டு போகட்டும். ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல பல்வேறு ஊழல்கள் நடந்தது, அதை பாதுகாப்பதற்கு அவர்கள் உதவினார் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு ப்ளம் போஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ப்ளம் போஸ்டை வைத்துக்கொண்டு நீங்க பே ஆஃப் பண்றீங்களா? திரும்ப இன்னைக்கு தேர்தல் நடக்காம டிலே பண்றதன் மூலமாக என்ன செய்றீங்க? நீங்க இத்தனை நேரத்துக்கு தேர்தல் அனௌன்ஸ் பண்ணியிருக்கணுமா இல்லையா? அப்போ தேர்தலை இதுவரை ஜோதி நிர்மலா சாமி அனௌன்ஸ் பண்ணாட்டா இன்னைக்கு அவங்களை போய் சந்தித்து இருக்கிறார்கள். சந்தித்திருக்கும் பொழுது அவர்கள் சொல்வது, நான் முடிவு செய்வேன், நீங்கள் முடிவு செய்ய முடியாது. அரசியல் சாசனம் ஆல்ரெடி முடிவு பண்ணியிருக்கு. நீங்க அரசியல் சாசனத்தின் படி வேலை செய்வதுதான் உங்களுடைய வேலை. 5 வருடத்திற்கு முன்பு தேர்தல் நடத்த வேண்டும் என்ற அரசியல் சாசனம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா அதன்படி வேலை செய்வதுதான் உங்கள் வேலையை தவிர
திமுக ஆட்சியில் இருக்கிற அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு எப்போ சொகுசா தேர்தல் நடத்தணும், அவங்க எப்போ முடிவு பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு ஏற்றாற்போல் தேர்தல் நடத்துவதற்கு நீங்க இங்க இல்லை. ஸோ அதனால இதை தெளிவாக இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் மூலமாக இம்மீடியட்டா அவங்க இன்னைக்கு நாளைக்கு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணணும். என்ன இருக்கு, நாமினேஷன் தாக்கல் செய்து இந்த டீலிமிட்டேஷன் வார்டு இது எவ்வளவு உங்களுக்கு எவ்வளவு காலம் தேவை? நீங்க வந்து எவ்வளவு மாசம் ஆயிடுச்சு? இதெல்லாம் ஒரு மாசம் 2 மாசத்துல முடிக்க முடியாது அப்படின்னு சொன்னா அது ஜோதி நிர்மலா சாமி ஐஏஎஸ் மற்றும் இந்த அரசாங்கத்தோடைய, ஏன்னா அது கலெக்டர்கிட்ட சொல்லி நோட்டிஃபை பண்ணி அவங்க பண்ணணும் கடைசியில். இப்போ இது இவர்களுடைய நிர்வாக திறமையின்மையை காண்பிக்குது அப்படின்னு அர்த்தம். நாங்க வந்து பொலிட்டிக்கல் ரீசனுக்காக ஜோதி நிர்மலா சாமி அவர்கள், நான் பொலிட்டிக்கல் ரீசனுக்காக நான் இதை தள்ளி போடவில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ இந்த டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் இவ்வளவு மாத காலம் ஏதோ ஒரு காரணம் சொல்லி நீங்கள்லாம் டிலே பண்ணுறீங்கன்னு சொன்னால் இது உங்களுடைய லேக் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்லை காமிக்குது. நீங்கள் எப்படி இந்த பதவியில் தொடர முடியும்? நீங்கள் மக்களுக்காக வேலை செய்கிறீர்கள், இதற்கு லட்சக்கணக்கான ரூபாய் சம்பளம் வாங்குகிறீர்கள், நீங்கள் மக்களுக்காக வேலை செய்ய வேண்டும், அரசியல் சாசனப்படி நடக்க வேண்டும். அதனால் இமீடியட்டாக அவர்கள் இந்த தேர்தலை நடக்க வேண்டும். ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும், ஊரில் ஃபேஸ் நம்ம ஏன் இந்த ஜனநாயகமாக வச்சிருக்கோம்னா, மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்களுக்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முகம் அருகில் யார் இருப்பாங்கன்னா பஞ்சாயத்து தலைவர் தான். பஞ்சாயத்து தலைவர் நிறைய பேர் சொல்லுவாங்க, பஞ்சாயத்து தலைவர் நிறைய பேர் வந்து ஊழல் பண்ணுறாங்க, அதெல்லாம் இருக்குது. பட் அதை தாண்டி ஊரில் ஒரு பிரச்சனை, ஒரு குடிதண்ணி பிரச்சனை, ஒரு இந்த பிரச்சனைனா மக்கள் போய் யார் அணுக முடியும்னா பக்கத்தில் பஞ்சாயத்து தலைவர் தான். எம்எல்ஏ எங்கே இருப்பாரு யோசிச்சு பாருங்க. எம்எல்ஏ அந்த என்டையர் தொகுதியில் அவர் எங்கே இருப்பாருன்னு தெரியாது இல்லையா? ரொம்ப தூரம் போகணும் ஒரு எம்எல்ஏவை பார்க்கணும். ஒரு எம்எல்ஏவை வந்து அவங்களாம் மீட் கூட பண்ண முடியாது. ஒரு பொலிட்டிக்கலாக ரொம்ப ஹையர் லெவலில் இருக்கக்கூடியவர், பஞ்சாயத்தில் இருக்கக்கூடியவரை தான் அவங்க ஈஸியாக ஒரு பிரச்சனைக்குன்னு அணுக முடியும். அப்போ அந்த மாதிரி அணுகக்கூடிய ஒருவர் இல்லை அப்படின்னா ஸ்பெஷல் ஆஃபீஸர்னு போட்டு அதிகாரிகள் எந்த அளவுக்கு கொள்ளையடிக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நாங்கள் பார்த்துருக்குறோம் இல்லையா? கடந்த முறை 2018 அந்த ஸ்மார்ட் சிட்டி ஊழல்லாம் இங்கே சென்னை கார்பரேஷனில் எந்த அளவுக்கு அடித்தாங்க கண்கூடாக பார்த்துருக்குறோம். தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சில் இல்லை, அப்போது எதுவுமே கிடையாது, கேள்வி கேட்பதற்கு யாரும் கிடையாது அப்படிங்கிற ஒரு நேரத்தில் என்ன மாதிரிலாம் நடந்ததுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ மீண்டும் அது போல ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் ராஜ்யம் வரக்கூடாது, நடக்கக்கூடாது. இமீடியட்டாக தேர்தலை நடத்துங்கள். இதுதான் எங்களுடைய கோரிக்கை.